ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ சுவாமி ப்ரோ ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அப்டேட். சுவாமி ப்ரோவோட ஒரு மூவி கமரட் ஸோ 2 அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சாங்மே வந்து ரிலீஸ் ஆச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ தெலுங்கு மூவின்னு நினைக்கிறேன். அது அந்த மூவி டீம் எல்லாரும் எந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாங்க போல், ஒரு மீட் மாதிரி. வாட்ச் அஸ் டுநைட் ஆன் அட் மஜா டாக்கீஸ் டீம் கமரட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து சுவாமியுமே டேக் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம சுவாமியுமே வந்து இது ஒரு ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவரோட கமரட் 2 மூவியோட ஒரு மீட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பட் அந்த டீமில் நம்ம சுவாமி ப்ரோ இல்லைங்க. சுவாமி ப்ரோ வந்து இப்போ கரண்ட் அந்த லொக்கேஷனில் இல்லை போல். நிறைய பேர் தெலுங்கு சேல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறீங்க. தெலுங்கு சேல்லாம் இப்போ வந்து அவர் கமிட் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் டாக்ஸ் போச்சு. பட் ஆனால் அது வந்து போன மாதிரி நமக்கு தெரியல. ஃபுல்லாக வந்து அவர் கமிட் ஆனால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பற்றி நமக்கு எந்த அப்டேட்ஸுமே கிடைக்கல. அவர் டாக்ஸ் போய் அவர் கமிட் ஆகிதானா கண்டிப்பாக நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் முள்ள சமஜாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷூட்டும் இப்போ இல்லை இல்லையா, ரெண்டாக ஏதோ லொக்கேஷனில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன லொக்கேஷன் தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமே நம்ம தமிழ்லையுமே ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்மள எதிர்பார்க்கலாம். பிகாஸ் அவர் அது டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான முயற்சிகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இன்டர்வியூமே சொல்லியிருக்காங்க. பட் அது இல்லாமல் நமக்கு அப்டேட்ஸ் தருவாங்க ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.